ஹாய் ஆல்மஸ், திஸ் இஸ் டொரா ஃபிக்ஸ். நான் உங்கள் டொரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்முனுக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னென்னா மை சப்பி கேர்ள் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி என் சப்ஸ்கிரைபர் இதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக நான் இதை போடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்கள் இன்ட்ரோ பார்த்தோம்னா, நீங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக பெற்றுக்கிட்ட குழந்தை தான் நீங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்னு யாருமே கிடையாது. ஏன்னா உங்களை நிறைய பேர் புல்லி பண்ணுவாங்க, டீஸ் பண்ணுவாங்க, உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க. அதனாலே நீங்கள் எல்லாரையும் விட்டு தள்ளியே இருப்பீங்க. யார் கூட போனாலுமே அவங்க உங்களை ஹர்ட் தான் பண்ணுவாங்க. அதனாலேயே நீங்கள் யார் கூடயும் பேசாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. இப்படியே தான் உங்களோட ஸ்கூல் டேஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகியிருக்கும். இப்போ ஜிம்மன் இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, ஜிம்மனும் வீட்டுக்கு ஒரே பையன். அவன் ரொம்பவே சாஃப்ட் கேரக்டர். யாரையுமே ஹர்ட் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன். ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ஓகே, இந்த இன்ட்ரோவே போதும். இப்போது நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஒரு 1 ஆர் 2 வீக்குக்கு போயிருப்பீங்க. அப்போது அகெயின் எப்பவும் போல் உங்களை டீஸ் பண்ணுறதுக்காக, உங்களை புல்லி பண்ணுறதுக்காக உங்களை கூப்பிடுறாங்க. நீங்கள் அதை கண்டுக்காமல் போயிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களை வழிமறிச்சு, "என்ன கூப்பிட்டுருக்குது காதில் விழலையா? நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க, அவ்வளோ தைரியம் வந்துச்சா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள், "அப்படிலாம் இல்லை, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. அப்போ அவங்க அவங்களோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி அது இதுன்னு சொல்லி வம்பு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. அவங்க உங்களை அடிக்க கை ஓங்குறாங்க. நீங்கள் அவங்களோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, "இங்கே பாருங்கள், நான் உங்கள் பிரச்சனைக்கு வராமல் தான் இருக்கேன். நீங்களும் என் பிரச்சனைக்கு வராமல் இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு நல்லது. இல்லாட்டி பெரிய பிரச்சனையோட நான் இப்பயே சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. அப்போ அந்த பொண்ணு உங்களை பிடிச்சி, "என் கையை பிடிக்கிறியா? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லி உங்கள புடிச்சு கீழ தள்ளி விட்டுட்டா, உங்களுக்கு கை ஃபுல்லாவே அடிபட்டுருச்சு. உங்களுக்கு வலியில நீங்க கத்துறீங்க. அப்பதான் ஜிம்மன் ஸ்பீடா ஓடி வந்து உங்கள புடிச்சு தூக்குறான். "ஐயோ! பாத்து எழுந்துருங்க" அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கை குடுத்து எழுப்புறான். அப்போ ஜிம்மனுக்கு செம்ம கோவம். "உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னே ஒண்ணு கிடையாதா? எதுக்கு உங்க கூட படிக்கிற பசங்களே இப்படி போட்டு புல்லி பண்ணி, டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? படிக்க தானே வந்திருக்கீங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி ஜிம்மன் கொஞ்சம் கோவமா கத்துறான். அப்போ அங்க இருக்க பசங்கள்லாம், "ஆ, நீங்க யாரு? இந்த காலேஜுக்கு ப்ரொஃபஸரா?" அந்த பசங்கள்லாம் ஜிம்மன பார்த்ததும் அவன் ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால அவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண பார்க்குறாங்க. ஜிம்மன் இதுங்க கிட்ட பேசுறதுக்கு பேசாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கை பிடிச்சி கூட்டிட்டு போறான். அப்போலேருந்து தான் நீங்களும் ஜிம்மனும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருப்பீங்க. உங்க கூட ரொம்ப நாள் யாருமே ட்ராவல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனா ஜிம்மன் 3 இயர்ஸா உங்க கூட தான் இருக்கான். இப்போ நீங்க லாஸ்ட் இயர், அதாவது ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. இப்போ எக்ஸாமுக்காக உங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க, ஸ்டடி ஹாலிடே. ஸோ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. அப்போது ஜிம்மனுக்கு கால் பண்ணி, "ஜிம்மனா, எனக்கு வீட்டிலே இருக்க ரொம்ப போர் அடிக்குதுடா. உன்னை பார்க்காமலும் இருக்க முடியல. எங்கேயாச்சும் வெளியே போகலாமா?" அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மன், "ஏய், நீயாடி இது? என்னால் நம்பவே முடியலை. நீ வெளியே போகலான்னு கேட்குறியா? நானே கூப்பிட்டா கூட எக்ஸாம் வரப்போகுது, ஒழுங்கா படிடா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்ன வெளியே போகலான்னு சொல்கிற? மாறிட்டியா என்ன?" "நான் மாறலாம் இல்ல. எனக்கு வீட்டிலவே இருக்க போர் அடிக்குது. அதனால தான் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம். அதான் இன்னும் 3 டேஸ் இருக்குல்ல எக்ஸாமுக்கு" அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்முனும், "சரி, ஓகே. அப்போ நீ ரெடியா இரு. நான் ஒரு 5 மினிட்ஸில் கிளம்பி வந்துடுறேன்." 5 மினிட்ஸா? ஏன் உனக்கு வேலை எதுவும் இல்லையா? "எனக்கு என்னடி வேலை இருக்க போகுது? எனக்கு எந்த வேலையும் இல்ல. சும்மா தான் வீட்டில் வெட்டியா பார்த்துட்ருக்கேன்." "என்ன? பார்த்துட்ருக்கியா? அப்போ படிக்கலையா நீ?" "அப்படிலாம் இல்லடி. படித்து முடிச்சுட்டேன். சும்மா படுத்துட்ருக்கேன்." "பொய் சொல்லாத ஜிம்னா, படிச்சியா இல்லையா?" "படிச்சுட்டேன்டி." "படிச்சிட்டின்னா சரி. அப்போ நான் ரெடியா இருக்கேன்.
நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு ரெடியாக போயிட்டீங்க. இப்போ நீங்களும் ஜிம்முனும் அம்யூஸ்மென்ட் பார்க்கு தான் போயிட்டுருக்கீங்க. அங்க இருக்க எல்லா பிளேஸுமே அவ்ளோ ஹேப்பியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சடனா ஜிம்முன ஸ்பீடா ஒருத்தர் வந்து ஹக் பண்றாங்க பின்னாடி இருந்து. நீங்க 2 பேருமே பதறிட்டீங்க. ஜிம்முன் கத்திட்டான். அப்புறம் டர்ன் பண்ணி பார்த்தா ஜிம்முனோட ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு அவ்ளோ ஹேப்பி. அவன் லிட்ரலி அவன் அழுறான்னே சொல்லணும். ஏன்னா, அவங்க எல்லாமே அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்ல எல்லாருமே ஒண்ணா படிச்சிருப்பாங்க. ஜிமன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருப்பான். அதுவும் இல்லாம அவன் வேற ஒரு ஊரு. ஸோ, இங்க வந்து காலேஜ் படிக்கிறதுனால யார் கூடயும் கான்டாக்டும் இல்ல. அவனோட ஃபோன் ஒரு ஆக்சிடென்ட்ல கீழ விழுந்து உடைஞ்சிருக்கும். அதனால யாரோட கான்டாக்ட்டுமே அவன்கிட்ட இல்ல. அவனால அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கான்டாக்ட் பண்ண முடியல. யார யாரையும் மீட் பண்ணவும் முடியல அவனால. ஸோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே மீட் பண்ணி 3 இயர்ஸ் கிட்ட ஆகுது. அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸ பார்த்ததும் அவனுக்கு அவ்ளோ அழுக. அவன் ஹக் பண்ணி அப்படி அழுதுட்டுருக்கான். உங்களுக்கு ஜிம்முன்னு அழுகுறத பார்க்கும்போது ரொம்பவே ஹர்ட் ஆகுது. நீங்க ஜிம்முன்னு அழுறத பார்த்து உங்களுக்கும் அழுக வருது. நீங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிம்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 டூ 6 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஜிம்முன் கிட்ட அவ்ளோ நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜிம்முன எல்லார்கிட்டயும் அவ்ளோ ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ரேணுன்னு ஒரு பொண்ணு ஜிம்முனோட ஹேண்ட ஹோல்ட் பண்ணி, "ஜிம்முனா, உன்ன நான் எவ்ளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? ஏன்டா எங்க கூடலாம் கான்டாக்ட்ல இல்ல? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒண்ணா இருக்கோம். நீ மட்டும் தான் இல்ல. நாங்க இங்க ஒரு ட்ரிப்புக்காக வந்தோம். அதனால உன்ன மீட் பண்ண முடிஞ்சது. ஏன் எங்களோட கான்டாக்ட் நீ பண்ணவே மாட்டேங்கிற? எங்க மேல ஏதாச்சும் கோவமா?" "ஏய் அப்படிலாம் இல்ல ரேணு. ஆக்சுவலி என்னோட ஃபோன் உடைஞ்சு போச்சு. அதனால உங்களோட கான்டாக்ட் என்கிட்ட இல்லவே இல்ல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். பட் எனக்கு கிடைக்கவே இல்ல. உங்கள யாரையாச்சும் மீட் பண்ணா, அப்போ வாங்கிக்கலான்னு பார்த்தேன். ஆனா, யாரையுமே மீட் பண்ண முடியாத சிச்சுவேஷனா போயிடுச்சு. பட் இப்போ உங்க எல்லாருமே மீட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு." அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மன் உங்களோட ஹேண்ட ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த ஹேண்ட அவ தட்டி விட்டுட்டு ஜிம்மனோட ஹேண்ட ரேணு புடிச்சது. உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. நீங்க ஜிம்மனோட ஹேண்டு, அந்த ரேணுவோட ஹேண்டு 2 பேரையும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னே தெரியல. இன்னமும் ஹர்ட் ஆகுது. நீங்க அவங்களோட ஹேண்டையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் அவளோட ஹேண்ட விட்டுட்டு உங்களோட ஹேண்ட ஹோல்ட் பண்றான். உங்களுக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அத்தன பேரு சுத்தி நின்னுட்டுருக்காங்க. ஆனா, அப்பயும் உங்கள அவன் ப்ரியாரிட்டி பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவன் உங்கள ஃப்ரண்ட்ல இழுத்து, "இவ பேரு வயன். என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்" அப்படின்னு உங்கள எல்லாருக்கும் இன்ட்ரோ குடுக்குறான். நீங்களும் "ஹாய் வயன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கூடவும் நார்மலா பேச ஸ்டார்ட் பண்றீங்க. அப்போ ஜிம்மனோட ஃப்ரெண்ட், "ஜிம்மன், நம்ப ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதால, நான் பார்ட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ, இங்கேயே தான் இந்த இடத்துலயே தான் வைக்க போறேன். நீ கண்டிப்பா பார்ட்டிக்கு வரணும்." அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஜிம்மன், "பார்ட்டிக்கா? எக்ஸாம் வரப்போகுதுடா. இப்போ பார்ட்டிலாமா?" "டேய்! என்னடா நீ? அதெல்லாம் தெரியாது. இது ஃப்ரெண்ட்ஸ்க்கான பார்ட்டி. ஸோ நீ வந்தே ஆகணும். முக்கியமா இது உனக்கான பார்ட்டி. நம்ப எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரீயூனியன் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். நீ வந்துரு. அதுவும் ஸ்பாட்ல டிசைட் பண்ணது தான். ஸோ நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கால் பண்ணி சொல்லிடுறேன். அவங்களும் வந்துருவாங்க. நீயும் வந்துருடா." ஜிம்மன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அப்போ, "சிஸ்டர், நீங்களாச்சும் சொல்லுங்களேன் அவன்கிட்ட. நாங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம். அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன்." "சரி, ஓகே. அவன் வருவான். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸும், "சரி, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நம்பர்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இப்படியே தான் அந்த டைம்லாம் ஸ்பெண்ட் பண்றீங்க அம்யூஸ்மென்ட் பார்க்ல. நீங்களும் ஜிம்முன மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனச்சீங்க. இப்போ ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அம்யூஸ்மென்ட் பார்க்ல அவ்ளோ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. ஈவினிங் போல ஆகுது. நீங்க எல்லாருமே வீட்டுக்கு கெளம்பிட்டீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள வீட்ல விட்டுட்டு அவன் கெளம்ப பார்க்குறான். அப்போ நீங்க, "ஜிம்மன், இங்க பாரு. எக்ஸாம்க்கு இன்னும் 3 டேஸ் தான் இருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு திரும்ப கிடைச்சிட்டாங்கன்றதுக்காக அவங்களோட ஊர சுத்திட்டு இருக்காத. புரியுதா? எக்ஸாமுக்கு படிக்கணும். இது லாஸ்ட் இயர். இப்ப நீ மட்டும் அரியர் வச்சின்னா, உன்னால அத கிளியர் பண்றது கஷ்டமாயிடும். நான் சொல்றது புரியுதா?" புரியுது, புரியுது. எனக்கு நீ லெசன் எடுக்காத. இப்ப என்ன? நான் படிக்கணும். எக்ஸாம் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தணும். அததானே சொல்ல வர? அதேதான். நான் சொல்றது உன் நல்லதுக்கு தான். உனக்கு புரியுதா? ஆ புரியுது, புரியுது. சரி, ஓகேடி. நீ போ.
நான் ஏதாச்சும் டவுட்னா உன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிருப்பீங்க. நீங்களும் ஜிம்முனும் இப்போ பார்ட்டிக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கீங்க. நீங்களும் ஜிம்முனும் பார்ட்டில தான் இருக்கீங்க. அப்போ ஜிம்னோட ஃப்ரெண்ட்ஸ், "ஜிம்னா ஏதாச்சும் குடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடா வேண்டாம்." "டேய் என்னடா குடிக்க மாட்டியா என்ன?" "அப்படிலாம் இல்லடா, குடிப்பேன். இப்போ ஒயன் கூட இருக்கால்ல, அவள நான் தான் ட்ராப் பண்ணணும். அதுக்காக தான்." "என்னடா நீ? அந்த அளவுக்கு கூடவா நீ ஸ்டெடியா இருக்க மாட்ட?" "ஏய் அப்படி இல்லடா. வேண்டாம் விடேன்." "சிஸ்டர் நீங்களாச்சும் சொல்லுங்களேன் அவன்கிட்ட. எது கேட்டாலுமே அவன் இப்படியே பண்ணிட்டுருக்கான். கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்னு தானே பார்ட்டிலாம் ரெடி பண்ணியிருக்கு. அவன குடிக்க சொல்லுங்களேன்." "ஜிம்மன் ஏன்டா? நீ குடி. சப்போஸ் ஓவர் ஆச்சுன்னா நம்ப கேப் புடிச்சு கூட போய்க்கலாம்." "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லடி. டேய் நான் தான் சொல்றேன்ல வேண்டான்ட்டு. நீ இங்கேருந்து கெளம்பு. நீங்க போய் பார்ட்டிய பாருங்க. அதான் நான் வந்துட்டேன்ல அப்புறம் என்ன?" "எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேணாம்டா. எனக்கு வேணும்னா நானே குடிக்கிறேன்." அப்படின்னு ஜிம்முன்னு சொன்னதும், "ஏதோ ஒண்ணுடா போடா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். "ஏன்டா இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் ஏதோ உனக்கு சொல்லிக் குடுத்து கூட்டிட்டு வந்த மாதிரி அவங்க நெனைப்பாங்க. குடிக்க வேண்டியது தானே. அதான் சொல்றேன்ல கேப்ல போய்க்கலான்னு. இங்க பாருடி, எனக்கு தெரியும் சரியா? உன்ன நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். உன்ன எப்படி கூட்டிட்டு வந்தேனோ, அப்படியே கூட்டிட்டு போணும். சரியா? உன்னோட பேரண்ட்ஸ் என்ன நம்பி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ, அவங்க நம்பிக்கைய காப்பாத்தணுமா இல்லையா? ஜிம்மன் இது எனக்கு புரியும். அவங்களுக்கு புரியாதுல்ல. ஏய் நான் பார்த்துக்கிறேன்டி, நீ விடேன்டி. சரி என்னமோ போ! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜிம்மு ஜூஸ் ஆர்டர் பண்ணி 2 பேரும் குடிச்சிட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்முனோட ஒரு ஃப்ரெண்டு வந்து, "ஜிம்னா குடிக்க தான் மாட்டேன்னு சொல்லிட்ட. அட்லீஸ்ட் டான்ஸ் பண்ணவாவது வாடா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜிம்மன் கொஞ்சம் யோசிக்கிறான். "டேய் எதுக்குடா எல்லாத்துக்குமே யோசிக்கிற? ரொம்ப நாள் ஆச்சுடா இப்படியெல்லாம் வைப் பண்ணி. வாடா." அப்போ ஜிம்மன் உங்கள டர்ன் பண்ணி பார்க்குறான். நீங்க "போ" அப்படின்ற மாதிரி தலையாட்டுறீங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து வரான். இப்போ அவங்க எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. நீங்க ஜிம்முனயே தான் ரசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அந்த பொண்ணு ஜிம்மினோட ஷோல்டர்ல ஹேண்ட் வச்சுக்கிறா. அவனோட கைய கொண்டு வந்து அவளோட ஹிப்ல வைக்கிறா. ஸோ 2 பேருமே கப்புள் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹார்ட்டே ஹெவியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்னன்னே தெரியல. இப்பல்லாம் இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அது என்னன்னே உங்களுக்கு சுத்தமா புரியல. உங்களால ஜிம்மன் கிட்ட சொல்லவும் முடியல. ஜிம்மன் கூட யார் க்ளோஸ் ஆனாலும் அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பிடிக்கலன்னு சொல்றத விட உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஜிம்மன் உங்கள விட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் வேற வருது. ஸோ அதனாலேயே நீங்க அங்க பார்க்க முடியாம உங்களோட ஃபேஸ டர்ன் பண்ணிக்கிட்டீங்க. கொஞ்ச நேரத்திலேயே உங்க பக்கத்துல ஒரு பொண்ணு வரா. ஹாய். அ அ உன் பேரு ஒயன் தானே?" "ஆ, ஆமா. நீங்க ரேணு தானே?" "ஆ ஆ நான் ரேணு தான். பரவால்ல. என் பேர தெரிஞ்சு வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்றா. "குடிச்சிருக்கீங்களா?" "ஆ லைட்டா." "நான் அவனுக்கிட்ட ஜூஸு தான் கேட்டேன். அவனுங்க தான் ஏதோ மாத்தி குடுத்துட்டானுங்க. ஃப்ராடு பசங்க." அப்படின்றா. நீங்க லைட்டா சிரிச்சுக்கிட்டே, "ஓ! சரி, சரி. அப்போ உங்களுக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்லையா?" "ஆ இருக்கு, இருக்கு. ஆனா, இப்போ நான் ஜூஸு தான் கேட்டேன். அந்த ஃப்ராடு தான் எனக்கு சரக்கு ஊத்தி குடுத்துட்டான்." அப்படின்றா. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவ பேசுறது. நீங்க அவளையே தான் பார்த்துட்ருக்கீங்க. "நான் நான் நான் எப்படி இருக்கேன்? புரியல." "இல்ல, நான் நான் பார்க்க எப்படி இருக்கேன்? ஹாட்டா, செக்ஸியா இருக்கேனா?" அப்படின்றா. நீங்க, "ஆ அழகா இருக்கீங்க." "ஆ அப்போ என்கிட்ட என்கிட்ட இல்லாதது உன்கிட்ட எ என்ன இருக்குன்னு அவன் உன் பின்னாடி சுத்துறான்." "புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? யாரு என் பின்னாடி சுத்துறா?" "அதுதான் அதுதான். அந்த அந்த ஜிம்மன் தான். எப்போ பாரு உன்
பின்னாடியே சுத்துறான். எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல அப்படின்றா. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. உனக்கு புரியலையா? நான் என்ன சொல்றேன்னா, ஜிம்முனா நான் ரொம்ப லவ் பண்றேன் தெரியுமா? என் வெக்கத்த விட்டே 3 டைம்ஸ் அவன்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். 3 தடவையும் அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். என்னன்னே எனக்கு தெரியல. நான் பார்க்க அழகா தானே இருக்கேன். ம். க்யூட்டா தானே இருக்கேன். ஏன் அவனுக்கு என்ன பிடிக்கல? ம். ஸ்கூல் டைமில் ஜிம்முன்னு சொன்னால் போதும், அந்த ஸ்கூல்லே அவன் பின்னாடி தான் சுத்தம் தெரியுமா? ம். தெரியுமா? தண்ணி தண்ணி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? இல்லை, நான் ஓகே, நான் ஓகே. நான் எதில் விட்டேன்? ஜிம்மன் பின்னாடி ஸ்கூலே. ஆ. ம். ஜிம்மன் பின்னாடி ஸ்கூல்லே சுத்தம் தெரியுமா? அவன் அவ்வளோ ஃபேமஸ். ரொம்ப நல்ல பையன். க்யூட்டாக இருப்பான். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் தெரியுமா? அதனால எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நான் அவன்கிட்ட போயிட்டு நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டான். எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சரி, அது எதையுமே நான் விடாமல் அவன்கிட்ட அகெயின் போயிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணேன். அப்பயும் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? ஆனால் என்ன மாதிரி ஸ்லிம்மாக இருக்க பொண்ணு தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் எப்படி உன்னை செலக்ட் பண்ணான்னு தான் எனக்கு புரியல. என்ன சொல்லி நீ அவனை மயக்குனா? ம். ஏதாவது மை வச்சு அவனை மயக்கிட்டியா என்ன? ஹலோ, என்ன பேசுகிறீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸா? இது வெளியே போய் சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? என்கிட்டே விளையாடுறியா நீ? இல்லை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நாங்கள் சீரியஸாகவே ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்கே பாரு, நீ யாரை வேணாலும் ஏமாற்றலாம், ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது. பிகாஸ் எனக்கு ஜிம்மனை பற்றி நல்லா தெரியும். ஜிம்மனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் அவ்வளோ சீக்கிரம் எந்த பொண்ணுக்கிட்டேயும் பேசவே மாட்டான். அவன் உன்கிட்ட பேசுகிறான்னா அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். ம். என்கிட்டயே போய் சொல்கிறியா நீ? ம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உன்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன் குடிக்க கூப்பிட்டது கூட வரமாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு காரணம் நீ. நீ தான் காரணம். நானா? ஆமாம், உன்னை உன்னை சேஃபாக வீட்டில் விடணுன்றதுக்காக அவன் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்பன்னா அதுக்கு பேர் என்ன? ம். சரி, அது கூட விடு. டான்ஸ் ஆடலான்னு என்னோட ஃப்ரெண்டு அவனை கூப்பிடும் போது அவன் உன்னை தான் பார்த்தான். நீ அவனை போக சொன்னது அப்புறம்தான் அவன் போனான். அப்போது அதுக்கு என்ன காரணம்? ம். அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க. அம்மா தானே? என்கிட்ட நீ பொய் சொல்லாத. ட்ரஸ்ட் மீ, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஐயோ, சீரியஸாக அப்படி இல்லை. அவன் ஃப்ரெண்டு, அவன் என்கிட்ட எதுவும் கேட்காம பண்ண மாட்டான். தட்ஸ் வை. நிறுத்து, நீ நிறுத்து. சரி, அது ஓகே. அன்னைக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் நாங்கள் எல்லாரும் ஜிம்மனை மீட் பண்ணுமா? அவன் அழுதான். ம். நீ உன்னோட ஃபேஸே மாதிரி மாறிடுச்சு. நான் அதை நோட் பண்ணேன். ஜிம்மன் என் கையை பிடிச்சிருந்தான். அதை விட்டுட்டு உன்னோட கையை ஹோல்ட் பண்ணுறான்னா அப்போ அதுக்கு என்ன ரீசன்? ம். அவன் உனக்கு பொசசிவோ இல்லை ஜலசோ ஆகக்கூடாதுன்னு தானே அவன் அப்படி பண்ணான். சொல்லு. ஐயோ இல்லை, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே ஏய் ரேணு, இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஜிம்மன் வரான். ஆ, வா ஜிம்மன் வா,
நானா? நான் பையனோட பேசிட்டு இருந்தேன். ஏய் குடிச்சிருக்கியா என்ன? அம்மா, அம்மா குடிச்சிருக்கேன். ஏன்டி? ஏன்னா, நான் அவன்கிட்ட ஜூஸ் தான் கேட்டேன். அந்த இடியட் எனக்கு சரக்கு குடுத்துட்டான் போல. தலையெல்லாம் சுத்துது. "நீ எங்க இருக்கேன்னே எனக்கு தெரியல ஜிமுனா" அப்படின்னு சொல்றான். ஜிமுன், "சரிதான், அந்த அளவுக்கு குடிச்சிருக்க நீ" அப்படின்னு சொல்லிட்டு அவள கூட்டிட்டு போயிட்டு ஒரு பிளேஸ்லயே உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறம் ஜிமுன் உங்க கிட்ட வரான். "வயன், அவ ஏதாச்சும் உன்கிட்ட ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டாளா என்ன? ஆ? அச்சச்சோ! ஜிமுன் அப்படிலாம் இல்ல. அவ என்கிட்ட நார்மலா தான் பேசிட்டு இருந்தா. பொய் சொல்லாதடி. நான் அங்கருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். உன் ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுச்சு. அவ ஏதோ உன்ன ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்கான்னு தான் நெனைக்கிறேன்." "அப்படி இல்ல ஜிமுனா. சீரியஸா. அவ என்ன ஹர்ட் பண்ற மாதிரி எதுவுமே பேசல. அவ நார்மலா பேசிட்டு இருந்தா. அவ்வளோதான்." "சரி என்ன சொன்னா?" "அதுவா? அவ வெக்கத்த விட்டு 3 டைம்ஸ் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாளாம். நீ அவளுக்கு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தியாம். அதுதான் சொன்னா." "ஓ! அதுதான் சொன்னாளா? சரி, சரி. ஏன்? வேற என்ன எதிர்பார்த்த?" "ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. சரி போலாமா?" போலாம் சிம்மன்." "சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூட்டிட்டு போறான். ரேணு சொன்னதே தான் நீங்க யோசிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. அப்புட்னா, அவ சொன்ன மாதிரி ஜிம்ன நான் லவ் பண்றேன்னா, இதுவரைக்கும் என் கூட இவ்ளோ நாள் யாருமே ட்ராவல் பண்ணதே இல்ல. கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆகப்போது. ஸ்டில் இப்போ வரைக்கும் அவ என் கூட தான் இருக்கா. நான் என்ன சொன்னாலும் திட்டாம ஏத்துக்கிறான். கோவமும் பட மாட்டேங்கிறான். என் மேல பொசெசிவ் ஆகுறான். அப்பன்னா லவ் பண்றான்னு தானே அர்த்தம். இது ஏன் எனக்கு புரியாம போச்சு? "ஜிமுனா, என்ன நீ லவ் பண்றியா?" அப்படின்னு முன்னாடி ஓட்டிட்டு போற ஜிம்முன பார்க்குறீங்க மிரர் வழியா. அவன் அவ்வளோ அழகா இருக்கான் பார்க்க. நீங்க அத ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க ஜிம்முன லவ் பண்றீங்கன்றது உங்களுக்கு தெரியும். பட் அது உங்களால புரிஞ்சுக்க முடியல. ஆனா நீங்க ரசிக்கிறதெல்லாம் நல்லாவே ரசிப்பீங்க. ஜிம்மன், என்னடி சைலண்டாவே இருக்க? "ஆ, ஒண்ணும் இல்ல ஜிம்மன். நீ குடிச்சிருக்கலாம்ல? ஏன் குடிக்கல?" "ஏய், நான் குடிச்சா நிதானத்துல இருக்க மாட்டேன்டி. நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. நான் நார்மலாவே இருக்க மாட்டேன்டி. அதனால தான் குடிக்கல." "ஓ! சரி, சரி. ஓகே, ஓகே." அப்படின்றீங்க. ஆஃப்டர் தட் நீங்களும் ஜிம்ன வீட்டுக்கும் ரீச் ஆயிட்டீங்க. ஜிம்மன் உங்கள விட்டுட்டு, "சரிடி, ஓகே. நம்ப எக்ஸாம் அன்னைக்கு மீட் பண்ணலாம். பாய்." பாய் ஜிம்னா. நீயும் நல்லா படிச்சுக்கோ. சரியா? சும்மா ஊர சுத்திட்டு இருக்காத. புரியுதா? "சரிடி. இங்க பாரு ஜிம்னா, உனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லாம் கிடைச்சிருச்சு. அதனால அவங்க கூட ஊர சுத்துறதோ, இல்ல அவங்களோட கால், டெக்ஸ்ட் பேசிட்டு உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்காத. எனக்கு தெரியாம நீ எதுவும் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன்." அதுக்கு ஜிம்மன் லைட்டா சிரிச்சுட்டு, "ஏய், நான்லாம் எதுவும் பண்ணலடி. நான் படிக்கிறேன். நீ விடு." "சரி, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க. ஜிம்முனும் "சரி பாய்" அப்படின்னு சொல்லிட்டான். நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரூமுக்கு வந்துட்டீங்க. ஜிம்முனும் அவனோட வீட்டுக்கு போயிட்டான். இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் போகுது. உங்களுக்கு ஜிம்முன ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ஜிம்ன லவ் பண்ணுறீங்கன்றது உங்களால உணர முடியுது. நீங்க ஜிம்மன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறீங்க. பட் இப்போ எக்ஸாம் டைம்ன்றதுனால இப்போ எதுவும் வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள்ல அவனோட பர்த்டே வரப்போகுது. பர்த்டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம். பர்த்டே அன்னைக்கு அவன் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான். ஸோ கண்டிப்பாக உங்களையும் கஷ்டப்படுத்த மாட்டான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவன் பர்த்டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க. இப்படியே அந்த எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்களும் ஜிம்முனும் ஒரே ஒரு கிளாஸ் தான். ஸோ உங்களுக்கு தெரியாதத ஜிம்முன் சொல்லிக் கொடுக்குறான். ஜிம்முனுக்கு தெரியாதத நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க. இன்னைக்கு தான் ஃபைனல் எக்ஸாம். ஜிம்மன், இது உனக்கு வரவே வராது. படிச்சிட்டியா? அரியர்லாம் வைக்க மாட்டியே? ஏய், நீ நைட்டெல்லாம் சொல்லிக் குடுத்தத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி. ஏதோ நீ சொல்லிக் குடுத்தத வச்சுக்கு நான் ஏதோ மக்கப் பண்ணி வச்சிருக்கேன். மக்கப் பண்ணியா? என்னடா நீ? இங்க பாருடி, எனக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் அவ்வளோதான் வரும். நான் என்ன பண்றது? நான் தலைகீழ நின்னா கூட
எனக்கு இந்த சப்ஜெக்ட் மண்டையில ஏற மாட்டேங்குதுடி. புரியவும் மாட்டேங்குது. ஏதோ நீ சொல்லிக் குடுத்ததால தான் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. நான் பாஸ் ஆயிடுவேன்டி. சரி ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஓகே ஆல் தி பெஸ்ட். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் மாதிரி ஒரே ஹால்ல இருந்திருந்தா கூட நான் சொல்லிக் குடுத்துருப்பேன்டா. இன்னைக்கு வேற ஒரு ஹால்ல போட்டுட்டாங்க. நான் உனக்கு எப்படி சொல்லிக் குடுக்க போறேன்னே தெரியல. "வயன், நான் பார்த்துக்கிறேன்டி. நான் பார்த்துக்கிறேன்." "ஆமா, வாயாலே வடை சுடு. போடா!" அப்படின்றீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிட்டான். நீங்களும் உங்களோட கிளாஸ்க்கு வந்துட்டீங்க. இப்படியே தான் அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சுட்டு நீங்களும் சும்மா வீட்டுக்கு போயிட்டீங்க. ஒரு ஃபியூ டேஸ் போது, உங்க பேரண்ட்ஸ் உங்கள நேட்டிவ்‌க்கு போலாம் வான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனா நீங்க, "இல்லம்மா ஜிம்முக்கு பர்த்டே வருது. அதுவரைக்கும் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிடலாம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் ஜிம்மனோட பர்த்டே. நீங்க அவ்வளோ அழகா ரெடியாகி ஜிம்மனோட வீட்டுக்கு தான் போறீங்க. ஜிம்மன் தனியா தான் ஸ்டே பண்ணியிருக்கான். ஸோ அவனோட வீட்டுக்கு தான் போறீங்க. அவன் வேறு யாரையுமே கூப்பிடல. வெறும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்கள அவ்வளோதான் கூப்பிட்டுருக்கான். வேறு யாரையுமே கூப்பிடல. ஈவன் அவங்களோட பேரண்ட்ஸ் கூட அவங்க இங்க வரல. ஸோ நீங்க மட்டும் தான் செலிப்ரேட் பண்றீங்க. உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. இருந்தாலும் நீங்க போறீங்க. அங்க ட்ரெஸ் கோடே ராயல் ப்ளூ கலர் தான். ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. லைட் செட்டிங்லேருந்து எல்லாமே ப்ளூ கலர். அந்த தீமே ஆஸ்தட்டிக்கா இருக்கு. உங்களுக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. நீங்க உங்களுக்கு அங்க யாருமே தெரியாதுன்றதுனால, நீங்க பாட்டுக்கு சைலண்ட்டா உட்காந்துட்ருக்கீங்க. ஜிம்மன் ரூமுக்கு போலான்னா, அங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. சரி ஓகே, அங்க போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு நீங்களும் இங்க இருக்கீங்க. ஆஃப்டர் தட் ஜிம்மனும் கீழ வரான். உங்கள பார்த்து தான் உங்க கிட்ட தான் ஓடி வரான். "வயன் நீ எப்படி வந்த?" நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும்." அப்போ அவன் ரூமுக்கு வந்திருக்கலாம்ல?" "இல்லடா, நீ அங்க ரெடி ஆயிட்டுருப்ப. அதுதான் உன்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம்." "லூசாடி நீ? அட்லீஸ்ட் எனக்கு கால் பண்ணியாச்சும் சொல்லியிருக்கலாம்ல நான் வந்துட்டேன்னு." "சரி விடுடா, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி பண்ணிட்டுருக்க?" "ஒன்றும் இல்லடி, வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல அதுக்காக தான்." "உன்கிட்ட சொல்லியிருந்தாலும் நான் வெயிட் பண்ணிட்டு தானே இருந்திருப்பேன். விடுடா." "சரி ஓகே. சரி வா அங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூட்டிட்டு போறான். நீங்க, "இல்ல இல்ல நான் இங்கே இருந்துக்கிறேன்." "ஏய் மூடிட்டு வாடி." அப்படின்னு சொல்லி உங்கள கூட்டிட்டு போறான். நீங்களும் ஜிம்மன் பக்கத்துல நின்னுட்டுருக்கீங்க. ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுத்தி நின்னுட்டுருக்காங்க. இப்போ கேண்டில் எல்லாம் ஏத்திட்டு அவன விஷ் பண்ணிட்டு கேண்டில்லாம் அணைக்க சொல்றாங்க. அவனும் அவனோட மனசுல அவனுக்கு தேவையான விஷயம்லாம் பண்ணிட்டு, அவன் அந்த கேண்டில தான் அணைக்கிறான். இப்போ எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி ஃபீட் பண்ணிட்டுருக்கான். உங்களுக்கும் ஊட்டி விடுறான். நீங்க ஜிம்மிய பார்க்குறீங்க. ஜிம்மனுக்கு எல்லாருமே கிஃப்ட் குடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ ஜிம்மன், "எங்கடி என்னோட கிஃப்ட்டு? ஆ எல்லாருமே குடுத்தாங்க. நீ குடுக்கவே இல்ல. வாங்கிட்டு வரலையா என்ன?" "ஆ இல்ல ஜிம்மன். நான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்." அப்புறம் எங்கடி? குடு." "ஆனா எப்படி குடுக்குறதுன்னு தான் தெரியல. ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குடா." "ஏய் என்னடி? என்கிட்ட குடுக்குறதுல என்ன? என்ன கிஃப்ட்டு? குடு." அப்படின்னு சொல்லி அவன் கை நீட்டுறான். நீங்க, "ஜிம்மன், எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு சுத்தி வளைச்சும் பேச தெரியாது ஜிம்மனா. நான் அந்த மாதிரி டைப்பும் இல்ல. நான் எக்ஸ்ப்ரசிவ் பெர்சன் இல்ல தான். அது உனக்கே தெரியும்ல. எனக்கு இது எங்கே ஸ்டார்ட் பண்ணி, எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல. நான் டைரக்டாவே சொல்லிடுறேன் ஜிம்மனா. ஐ லவ் யூ. என்ன நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிப்பியா? என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா ஜிம்மன்?" அப்படின்னு அவன் முன்னாடி ஒரு ரிங்க தான் ஷோ பண்றீங்க. அவனோட ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. அப்படியே அவன் ஸ்டாப் ஆகி நின்னுட்டான். "ஜிம்மன், என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதாச்சும் சொல்லுடா." அப்போ ஜிம்மன், "ஒயன், ப்ராங்க் ஏதாச்சும் பண்ணுறியாடி? எங்கேயாச்சும் கேமரா வச்சிருக்கியா என்ன?" "ஜிம்மன், நான் ப்ராங்க்லாம் எதுவும் பண்ணலடா. நான் சீரியஸாக சொல்கிறேன். ஐ லவ் யூ." "ஒயன், விளையாடாதடி." "சரி நான் ஏமாந்துட்டேன். கேமராலாம் எடுத்துட்டு வா." "ஜிம்மன், நான் விளையாடல. சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்." "ஒயன், ஆர் யூ சீரியஸ்?"
ஆமா ஜிமுனா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். உன் கூட நான் இதே மாதிரி லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா. ப்ளீஸ். வயன், ஐம் சாரி டி. நான் உன்னை அந்த மாதிரிலாம் பார்க்கல. நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேற எதுவும் இல்லடி. நீ நீ எப்படி இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்ச? நான் உனக்குள்ள அந்த மாதிரி ஏதாவது தப்பான நம்பிக்கையை உருவாக்கியிருந்தா ஐம் சாரி டி. பட் நான் உன்னை அந்த மாதிரி பார்க்கல. நீ என்னோட ஃப்ரெண்டு. லைஃப் லாங் உன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். இப்போ கூட நான் காட் கிட்ட அதுதான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஒயன் எப்பவும் ஹாப்பியாக இருக்கு. என் கூட லைஃப் லாங் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக என் கூட வரணும் தாண்டி நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ நீ இப்படி ஸ்கேப் பண்ண நான் நினைக்கல ஒயன். ஜமன் ஜமன் சீரியஸாக பேசுகிறேன்டா. ஒயன், நானும் தாண்டி சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜமன், அப்போ உனக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையா? ஒயன், நான் உன்னோட ஃப்ரெண்டு. எனக்கு எப்படி உன் மேலே ஃபீலிங்ஸ் வரும்? ஏன் ஜமன், ஏன் என் மேலே ஃபீலிங்ஸ் வராது? சொல்லு. எத்தனையோ பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்லடா. அந்த மாதிரி என்ன நீ பண்ணிக்க மாட்டியா? ஏன் ஜமன், நான் அதுக்கெல்லாம் தகுதி இல்லையா? இல்லை நீ நினைக்கிற மாதிரி, நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நான் இல்லையா? சொல்லு ஜிம்மன். நான் சப்பியா அசிங்கமாக இருக்கேன்னு எனக்கு வேண்டான்னு சொல்கிறியா? ஒயன், நீ நினைக்கிற மாதிரி இல்லடி. நான் உன்னை அந்த மாதிரி பார்த்துருந்தா தானடி உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஜிம்மன் போதும். ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்லி உன்னை நீயே ஏமாற்றிக்காத ஜிம்மன். உன் மனசை நீயே கேட்டுப்பார். அது சொல்லும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. லவ் பண்ணாமலையாடா நீ எனக்காக எல்லாத்தையும் பண்ணுற? ம், சொல்லு ஜிம்மன். அன்னைக்கு ரேணு சொன்னான், அவனுக்கு நான் 3 டைம்ஸ் ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனால் அவனை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லைன்னு. ஆனால் அவகிட்ட நீ லிமிட்டாக தான் பழகுனன்றது அவன்கிட்ட சொன்ன. ஆனால் நீ என்கிட்ட அப்படி இல்லை ஜிம்மன். உரிமை என் கை பிடிப்ப, என் பக்கத்தில் உட்காருவ, என் தோல் மேலே கை போடுவேன், என் லேபில் படுத்து தூங்குவேன், எனக்கு ஊட்டி விடுவேன், நான் உனக்கு ஊட்டி விடுவேன், ஒரே ஸ்பூனில் சாப்பிடுவோம், ஒரே ஃபுட்டை ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி எவ்வளவோ நடந்திருக்கு ஜிம்மனா. இதெல்லாம் நீ வெறும் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவியா? சொல்லு ஜிம்மன். ஒயன், நான் இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்பில் தாண்டி பண்ணேன். அது உனக்கு தப்பாக புரிஞ்சிருக்கு. ஐம் சாரி. பட் ஐம் சாரி டி. என்னால் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஒயன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான் ஹர்ட் ஆகுது ஜிம்மன். ஜிம்மன் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீ எல்லாமே என்னால் இருக்க முடியாது ஜிம்மனா. லைஃப் லாங் நான் உன்னோட ஒய்ஃபாக உன் கூட வரணும்னு ஆசைப்படுறேன்டா. ப்ளீஸ், உன்னோட பர்த்டே விஷயம் நான் இதை கேட்குறேன். ப்ளீஸ் ஜிம்மனா, நீ எனக்கு வேணும். ஐம் சாரி ஒயன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்பீடாக அவனோட ரூம்க்கு ஓடிட்டான். உங்களால் சுத்தமாக முடியலை. அப்படி நீல் டவுன் பண்ணி அப்படி அலறீங்க. அங்கே ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ரேணு தான் உங்களை வந்து ஹக் பண்ணி, ஒயன் அழாதடி, அழாத ப்ளீஸ். இல்லை, அவன் என்ன லவ் பண்ணலன்னு சொல்கிறான். என்னால் அது ஏற்றுக்க முடியலை ரேணு. நீ தானே சொன்ன, நீ தானடி சொன்ன அன்னைக்கு அவன் என் கூட அப்படிலாம் பழகிறத பார்த்து அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உன்னை அவனை லவ் பண்ணுறான் அப்படின்னு தானடி சொன்னேன். அதை நம்பி தானடி என் மனசில் நான் ஆசையை வளர்த்துக்கிட்டேன். ஆனால் இப்போது அவன் என்னை லவ் பண்ணலன்னு சொல்கிறான்டி. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்றீங்க.
அப்போ ரேணு உங்கள டைட்டா ஹக் பண்ணி, "அழாதடி, அழாத. நான் ஜிம்மன் கிட்ட பேசுறேன். அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பான். நீ அழாத." "இல்லடி, இல்ல. எனக்கு ஜிம்மன் பத்தி தெரியும். அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான்னா, அது என்னைக்கும் மாத்திக்க மாட்டான். அவ்வளோதான், அவ்வளோதான். இனி ஜிம்மன் என்கிட்ட பேச மாட்டான்ல. அவனும் என்னை விட்டு போயிடுவான்ல. நான் பழையபடி தனியாயிடுவேன். எனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்கல்ல." "ஏய், அப்படிலாம் இல்லடி. நீ ஜிம்மன புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளோதானா? அவன் மற்ற பசங்க மாதிரி இல்லை." "நான் அப்படி தாண்டி நினச்சேன். நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்கிறான்டி. என்னால் ஏற்றுக்க முடியலடி." "சரிடி, அழாத. நான் இருக்கேன்ல. நான் பேசி புரிய வைக்கிறேன். நீ அழாத. நீ வா வீட்டுக்கு போகலாம்." "இல்லடி, நான் போய்க்கிறேன்." "ஏய், அழாதடி. ஸ்ட்ராங்காக இரு. சரியா? நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் ஜிம்மனுக்கு பிடிக்கும். அவன் எப்போவும் எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ நீ ஸ்ட்ராங்காக இரு." நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு, "ம்" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அவ்வளோதான் உங்கள் வேர்ல்டே நின்ன மாதிரி அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கீங்க. ஒரு வழியா நீங்க வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டீங்க. நடந்தே தான் வந்திருப்பீங்க. எவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்க கால் போற போக்குக்கு நீங்க பாட்டுக்கு நடந்து வந்திருப்பீங்க. ஒரு வழியா வீட்டுக்கும் ரீச் ஆயிட்டீங்க. நீங்க எதுவுமே பேசல. ஸ்ட்ரெயிட்டா உங்க ரூமுக்கு போயிட்டு அப்படி அலறீங்க. "ஏன் ஜிம்மன்? ஏன்? ஏன்டா என்ன ஹர்ட் பண்ண? ஏன்டா இப்படிலாம் பேசின? நான் லவ் பண்ணலன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன்னு சொல்கிறேடா. என்னால் ஏற்றுக்க முடியல ஜிம்மண்ணா. என்னால் ஏற்றுக்க முடியல. அப்போனா அப்போனா நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவல்ல. ம், நீயும் மற்றவங்க மாதிரி என்னை விட்டுட்டு போயிடுவல்ல ஜிம்மண்ணா. ஏற்றுக்க முடியல ஜிம்மண்ணா. வலிக்குதுடா. ரொம்ப வலிக்குது. தாங்க முடியல. லவ் பண்ணி பிரேக்கப் ஆகிறத விட இது ரொம்ப வலிக்குதுடா. முடியல ஜிம்மண்ணா. என்னால் முடியல. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு தோணுது. ஐம் சாரி. இனி என்கிட்ட நீ பழையபடி பேச மாட்டல்ல. ம், என் கை பிடிக்க மாட்டல்ல. எனக்கு சாப்பாடு ஊட்டி விட மாட்டல்ல. எதுவுமே பண்ண மாட்டல்ல ஜிம்மண்ணா. என்னை மன்னிச்சிரு ஜிம்மண்ணா. நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்டா. ப்ளீஸ், நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதை நினச்சி என்னை விட்டுட்டு போயிடாத ஜிம்மண்ணா. இது சத்தியமாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுடா. என்னோட லாஸ்ட் ஹோப் நீ தான். நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டீன்னா சத்தியமாக என்னால் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது ஜமுனா. பிகாஸ் ஐ லவ் யூ. நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் ஜமுனா. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. இப்போ நீ தான் எனக்கு எல்லாமே நினைக்கும் போது நீ எனக்கு வேறு ஃப்ரெண்டு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு முடியல ஜமுனா. அட்லீஸ்ட் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாமல் என்னோட லவ்வை எனக்குள்ளேயே வச்சுருந்தேனாச்சு நீ என் கூட லைஃப் லாங் இருந்திருப்பல்ல. என் கூட பழையபடி பேசவே ஜமுனா. சொல்லுடா அப்படின்ட்டு அப்படி அலறீங்க. இப்படி தான் ஒரு 3 மந்த்து போயிருந்திருக்கோம். இந்த 3 மந்த்துமே நீங்கள் யார்கிட்டயுமே சரியாகவே பேச மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் பழையபடியே மாறிட்டீங்கன்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஜிம்மனுக்கு கால் பண்ணி உங்கள் அம்மா கிட்ட, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க" அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்களும் அதுக்கு மேலே உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்போது ஆஃப்டர் 3 மந்த் இப்போ ஒரு டைம் 11:50 இருக்கும். நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது உங்களோட ரூம் டோரை யாரோ செம்மையாக நாக் பண்ணுறாங்க. உங்களுக்கு செம பயம். நீங்கள் பதறி அடித்து எழுந்துக்கிறீங்க. யார் யார் இவ்வளோ வேகமாக தட்டுறது? எனக்கு பயமாக இருக்கே. செம்மையாக பயந்துட்டீங்க. பக்கத்தில் இருக்க உங்களோட கிளாக்கை தான் பார்க்குறீங்க. அதில் 11:15 இருக்குது.
இந்த டைம்ல யாரு? யாரா இருக்கும்? ஒருவேளை திருடன் யாராச்சும் வந்திருப்பாங்களா? அதுக்கு ஏன் டோர நாக் பண்ணணும்? கடவுளே! எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை அப்பாக்கும், அம்மாக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஸ்பீடா எழுந்து போயிட்டு டோர ஓப்பன் பண்றீங்க. பார்த்தா உங்களுக்கு முன்னாடி ஜிம்முன்னு நிக்கிறான். ஜிம்முன தான் ஷாக்டா பார்க்குறீங்க. ஜிம்மன், நீ இங்க என்ன பண்ற? எப்படி வந்த? அதுவும் இந்த டைம்ல? இங்க என்ன பண்ற? அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் உங்ககிட்ட ஒரு பார்சல குடுத்து, "ஏய், இத போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வா." எ ஜிம்மன், என்ன பண்ற? எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னது இது? இதுல ஒண்ணும் இல்ல. ட்ரெஸ் தான் இருக்கு. சீக்கிரம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. டைம் இல்ல. எ எங்க போறோம்? எதுக்கு டைம் இல்ல? ஒயன், பேசிட்டு இருக்க டைம் இல்லன்னு சொன்னேன். சீக்கிரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அப்படின்னு சொல்லி உங்கள ரூம்குள்ள விட்டு டோர லாக் பண்ணிட்டான். நீங்க குழப்பத்துல இருக்கீங்க. இந்த டைம்ல இவன் இங்க என்ன பண்றான்? அதுவும் ட்ரெஸ் வேற குடுத்துருக்கான். டைம் இல்லன்னு வேற சொல்றான். எங்க போக போறோம்? ஐயோ கடவுளே! என்னாச்சு இவனுக்கு? அப்படின்ட்டு நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஜிம்மன் வெளிய இருந்தே, "ஒயன், டைம் இல்ல, சீக்கிரம்" அப்படின்னு கத்துறான். நீங்களும் "ஆ ஆ" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு டோர ஓப்பன் பண்றீங்க. அப்போ ஜிம்மன் உங்க கைய பிடிச்சு கீழ தான் கூட்டிட்டு போறான். நீங்க அவன ஸ்டாப் பண்றீங்க. "ஜிம்மன், எங்க போறோம்? அதுவும் இருட்டுல லைட்டா தான் ஆன் பண்ணலாம் இரு" அப்படின்னு சொல்லி லைட் ஆன் பண்ண போறீங்க. "இல்ல, இல்ல, எனக்கு நல்லா கண்ணு தெரியுது. நீ வா" அப்படின்னு சொல்லி உங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போறான். "இல்ல, நீ ஃபர்ஸ்ட்டு இங்க என்ன பண்ற? எங்க போறோம்? அத சொல்லு" அப்படின்றீங்க. ஜிம்மன், "இங்க பாரு வயன், கேள்வி கேட்காம என் கூட வா. நான் உன்ன எங்கேயோ கூட்டிட்டு போல" அப்படின்னு சொல்றான். நீங்களும் எதுவும் பேசாம அவன் கூட போறீங்க. இப்போ உங்களோட லிவிங் ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. நீங்க அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. உங்க வீடு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கு. அங்க ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து "ஹேப்பி பர்த்டே ஒயன்" அப்படின்னு கத்துறாங்க. உங்களுக்கு இப்போ தான் புரியுது. உங்களுக்கு பர்த்டேன்றதே நீங்க ஜிம்மன டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அவன் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு உங்களையே பார்க்குறான். உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க அவன் உங்களுக்கு விஷ் பண்ண மாட்டான்னு நெனச்சிருப்பீங்க. பட் அவன் விஷ் பண்ணிட்டான். அதுவும் ஃபர்ஸ்ட் ஆளா 12 மணிக்கெல்லாமே விஷ் பண்றது உங்களுக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. நீங்க ஜிம்மினிய தான் பார்க்குறீங்க. அப்போ உங்க அம்மா, உங்க அப்பா எல்லாருமே வராங்க. நீங்க அவங்களையே தான் பார்க்குறீங்க. "வயன், 3 மந்த்தா இதுக்காக தான் ஜிம்முன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஃபைனலா அந்த டே வந்துருச்சு" அப்படின்னு சொல்றான். அம்மா, அப்போ உங்களுக்கும் தெரியுமா? அஃப்கோர்ஸ் வயன். எங்களுக்கு தெரியாம எப்படி? ம். நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பிளானே பண்ணோம். அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொன்னதும், உங்களுக்கு ஒரு நீங்க ப்ரப்போஸ் பண்ணது உங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்குமோ? அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்க அம்மா, சரி, சரி, நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூட்டிட்டு போயிட்டு அந்த டேபிளுக்கு முன்னாடி தான் நிக்க வைக்கிறாங்க. நீங்க, ஜிம்மன், உங்க அம்மா, உங்க அப்பா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாருமே நின்னுட்ருக்கீங்க. அவங்க எல்லாருமே ட்ரெஸ் கோட்ல வந்திருக்காங்க. நீங்க அவங்களோட ட்ரெஸ் கோடு, அதுக்கப்புறம் உங்க வீட்டோட டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க. எல்லாமே சேம் தீம்ல இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கவே ஏதோ டிஃப்ரெண்ட்டா ஃபீல் ஆகுது. இதுவரைக்கும் இந்த மாதிரி நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணதில்ல. நீங்க, உங்க அம்மா, அப்புறம் உங்க அப்பா இப்படி தான் நீங்க செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்களே. இப்போ ஃபர்ஸ்ட் டைமா எல்லாரும் இருந்து உங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. ஜிம்மன் உங்ககிட்ட பேசினது எல்லாத்தையும் நீங்க மறந்தே போயிட்டீங்க. நீங்க அங்கேயே நின்னு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன், "வயன், உன் மனசுல இப்போ நெறைய கொஸ்டின் ஓடிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த கேக்க கட் பண்ணிடு. டைம் இல்ல. நான் பொறுமையா உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன்" அப்படின்னு சொல்றான். நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு தலைய மட்டும் ஆட்டுறீங்க. நீங்களும் கேக்க கட் பண்ண போறீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள ஸ்டாப் பண்ணிட்டு, "வயன், மேக் அ விஷ்" அப்படின்னு சொல்றான். நீங்களும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உங்க மனசுக்குள்ளேயே நெறைய வேண்டிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஐஸ ஓப்பன் பண்ணிட்டு, "இப்ப கட் பண்ணட்டுமா?" ம். அப்படின்னு சொன்னதும் நீங்களும் கட் பண்றீங்க. கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பீஸே ஜிம்மனுக்கு தான் குடுக்கலான்னு போறீங்க.
அப்படியே ஸ்டாப் ஆயிட்டீங்க. ஜிம்முனுக்கு அது நல்லாவே புரியுது. அவனே கிட்ட வந்து அந்த கேக்க வாங்கி சாப்பிட்டுக்கிறான். அவன் கேக் சாப்பிட்டது உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. நீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க. அவனும் உங்களுக்கு கேக் எடுத்து ஊட்டி விடுறான். இதே மாதிரி எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு, அவங்களும் உங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. உங்களுக்கும் கிஃப்ட்ஸ் எல்லாருமே குடுத்துட்ருக்காங்க. நீங்க ஜிம்முன இப்ப தான் நோட் பண்றீங்க. அவன ஆளவே காணோம். எங்க போனா இவன்? இவ்ளோ நேரம் இங்க தானே இருந்தான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு டர்ன் பண்ணி பார்க்குறீங்க எங்கேயாச்சும் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல உங்களால பொறுமையா இருக்க முடியாம, "அம்மா" சொல்லு வயன். அ ஜி ஜிம்மின் ஜிமின் எங்கம்மா போனான்? அவன பார்த்தீங்களா? ஆளவே காணோம். ஏன்? அவன் உனக்கு கிஃப்ட் குடுக்காம ஓடி போயிட்டான்னு நெனைக்கிறியா? அ அப்படி இல்லம்மா. அவன்கிட்ட பேசணும்னு நெனச்சேன். ஆனா காணுமே! அதுதான். ஓ! சரி, சரி. எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்க தான் இருப்பான். வந்துருவான். சரிம்மா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட் ஆயிட்டீங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகுது. நீங்க என்னடா இது! சடனா எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சேன்னு அப்படி நின்ன இடத்துல நின்னுட்டுருக்கீங்க. சுத்தி சுத்தி பார்க்குறீங்க. இப்போ ஒரு இடத்துல மட்டும் லைட் ஃபிளாஷ் ஆகுது. நீங்க அந்த பிளேஸ பார்க்குறீங்க. அங்க தான் ஜிம்முன்னு இருக்கான். நீங்க ஒண்ணுமே புரியாம ஜிமினிய தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமன் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரண்ட்ல நடந்து வரான் பேசிக்கிட்டே. அந்த லைட்ஸும் அவன் கூடவே வருது. உங்களுக்கு செம்ம ஷாக்டா இருக்கு. பிகாஸ் அவன் கீழ முட்டி போட்டு உங்க ஃப்ரண்ட்ல ஒரு ரிங் பாக்ஸ தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். அத பார்த்துட்டு நீங்க ஷாக்கோட நின்னு அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமன், "வில் யூ மேரி மீ?" அப்படின்றான். நீங்க அதுக்கு மேல ஷாக்கு. அப்படியே தான் நின்னுட்ருக்கீங்க. "ஒயன் உன்ன தாண்டி கேட்டேன். வில் யூ மேரி மீ?" அப்படின்னு சொன்னதும், நீங்க ஒண்ணுமே புரியாம அகெயின் சைலன்ட்டாவே இருந்து அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன், "ஏய் என்னால முடியலடி. கால் வலிக்குது. ரொம்ப நேரமா இப்படியே நின்னுட்ருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடு." அப்படின்னு சொன்னதும், நீங்க சிரிச்சுட்டே அவன் ஃப்ரண்ட்ல நடந்து போயிட்டு அவன தூக்கி விட்றீங்க. அப்போ ஜிம்மன் அவனோட நீஸ் எல்லாம் தட்டி விட்டுட்டே இருக்கான். அப்போ நீங்க, "ஜிம்மன் பிராங்க் எதுவும் பண்ணலல்ல? என் பர்த்டே அதுவுமா என்ன கஷ்டப்படுத்தாத ஜிம்மன்." "ஏய் இது பிராங்க்லாம் இல்லடி. சீரியஸா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" "ஜிம்மன் விளையாடாத." "நான் விளையாடலடி. இதுதான் உண்ம. உன் அம்மா, அப்பா கிட்ட கூட கேட்டுக்கோ." நீங்க டர்ன் பண்ணி அவங்கள பார்க்குறீங்க. அவங்க டியரி ஐஸோட அப்படின்னு தலையாட்டுறாங்க. நீங்க அகெயின் ஜிம்மன பார்க்குறீங்க. "எனக்கு புரியுது வயன். நீ இப்போ எவ்ளோ குழப்பத்துல இருக்க, என்ன யோசிச்சுட்ருக்கன்னு வரைக்கும் எனக்கு எல்லாமே புரியுது. நான் ஒன் பை ஒன்னா உன்கிட்ட சொல்றேன். நீ எனக்கு அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ, நான் உன்ன ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன். சாரி டி. ஆனா உண்மை என்னன்னா, நானும் உன்ன லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். எவ்ளோ பிளான் வச்சிருந்தேன் தெரியுமா? உன் பர்த்டே அப்போ இப்படியெல்லாம் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணணும். இப்படியெல்லாம் உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ்ளோ பிளான் வச்சிருந்தேன். நீ என்னடான்னா சடனா என் பர்த்டேக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி. நான் என்ன பண்ணட்டும்? நானும் சரி, நீ லவ் சொன்னப்பயே உன்ன ஹக் பண்ணி பிளான் ஆச்சு, ஏதாச்சு. நம்ப இப்பவே அவள அக்செப்ட் பண்ணிக்கலான்டா. அவளும் நம்மள லவ் பண்றான்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்படின்னு சொல்லிட்டு உன்ன அங்கேயே ஹக் பண்ணி, ஐ லவ் யூ டூ வயன்னு சொல்லணும்னு அவ்ளோ ஆசையா இருந்துச்சு தெரியுமா? ஆனா, உனக்காக அவ்ளோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன்டி. நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து தான் அந்த பிளான பண்ணாங்க. அப்போ எனக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அழிக்கிற மாதிரி தோணுச்சுடி. அதனால தான். என்ன நடந்தாலும் பரவால்ல. நீ ஹர்ட் ஆனாலும் பரவால்ல. உன் பர்த்டே அப்போ நான் நெனச்ச மாதிரி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு தாண்டி நான் நெனச்சேன். அப்ப நீங்க ஜிம்மன், நான் உன்கிட்ட கேட்டேனா? சொல்லு. இப்படியெல்லாம் பண்ணி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லி நான் உன்ன கேட்டேனாடா? ஏன் ஜிம்மன்? நீ நீ அன்னைக்கு அப்படி பேசினதுக்கு நான் ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்திருந்தா என்ன பண்ணியிருப்ப? சொல்லு. நான் இந்த நேரத்துல இல்லாம இருந்திருந்தா, நீ பண்ணது தப்புன்னு நெனச்சு எவ்ளோ ஃபீல் பண்ணியிருப்ப? சொல்லு ஜிமுனா. ஏய் பைத்தியக்காரி! எதுக்கு இப்ப இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான். ஜிமன், நான் ஃபர்ஸ்ட்டு உன்கிட்ட இதெல்லாம் கேட்கவே இல்லையேடா. உன் லவ் போதும்ன்னு தானே இருந்தேன். எனக்கு புரியுதுடி. நார்மலா மத்தவங்க மாதிரி ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டு, உடனே நெக்ஸ்ட் டேவே நம்மளுக்கு எல்லாமே நடக்கிற மாதிரிலாம் நான் பண்ற ஆள் கிடையாதுடி.
எனக்கு அந்த மொமெண்ட்ட ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கணும். யாரும் அத மறக்கக்கூடாது. அதுக்காக மட்டும் தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். எனக்கு தெரியும் அது உன்ன ஹர்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லி. பட் ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி. இதுக்கப்புறம் ட்ரஸ்ட் மீ, இதுக்கப்புறம் நான் உன்ன ஹர்ட் பண்ற மாதிரி பேசவோ, நடந்துக்கவோ எப்பவும் மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட் ஆயிட்டான். நீங்க ஜிமினிய தான் பார்க்குறீங்க. என்னடி? எதுக்கு இப்ப அப்படி பார்க்குற? இல்ல, அப்பா அம்மாக்கெல்லாம் எப்போ சொன்ன? அவங்க அ லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? ம். அது ஒரு பெரிய கதை. நீ என் பர்த்டேக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ, நான் உனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் இல்லையா? அன்னைக்கு நீ அழுதுட்டே வீட்டுக்கு வந்தியாம். அன்னையிலேருந்து சரியா சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, யார்கிட்டயுமே பேசுறதில்லன்னு சொல்லி, உன் அம்மா எனக்கு கால் பண்ணி அப்படி அழுதாங்க. அப்பதான் அவங்க கிட்ட நான் எல்லா உண்மையும் சொன்னேன். இது மாதிரி நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணது நான் ரிஜெக்ட் பண்ணது. நான் உன்ன லவ் பண்றேன். அதுக்காக இந்த பிளான்லாம் வச்சிருக்கேன். அதுக்காக தான் நான் வந்து அவகிட்ட லவ் பண்ணலன்னு சொன்னேன். மத்தபடி எதுவும் இல்ல ஆன்ட்டி. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அவ எதுவும் தப்பான முடிவுலாம் எடுக்க மாட்டா. அப்படின்னு சொல்லி நான் அவங்கள கன்சோல் பண்ணி வச்சிருந்தேன். ரியலி? ம். சரி. எப்போலருந்து இந்த பிளான்? எதுக்கு? என் மேல தான் கோவம் இல்லல்ல? அப்ப ஏன் 3 மந்த்தா என்ன பார்க்கவும் வரல? என்கிட்ட சரியா பேசவும் இல்ல? அதுவா? எங்க நான் உன்கிட்ட பேசிட்டா, எல்லாமே சொதப்பிடுமோன்னு நெனச்சேன். என்னால உன் கண்ண பார்த்து பொய் சொல்ல வராதுடி. நான் என்ன பண்றது? நீ ஏதாச்சும் என்கிட்ட கேட்டுருவியோ? நான் உன்ன ஹர்ட் பண்ணத பத்தி ஏதாச்சும் பேசிருவியோ? அது எனக்கு இன்னும் கஷ்டமாயிடும். அதுக்காக தான் உன்ன பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. ஏன் ஜிம்மு நான் இப்படிலாம் பண்றேன்? போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டர்ன் பண்ணி நின்னுக்கிட்டீங்க. அப்போ ஜிம்முனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், "ஒயன் இதுக்கே இப்படின்னு சொல்றியே, அவ எங்கள என்னலாம் டார்ச்சர் பண்ணான்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க டார்ச்சர் பண்ணானா? அப்படி என்ன பண்ணா? என்ன பண்ணானா? அம்யூஸ்மென்ட் பார்க்ல உங்கள நாங்க எல்லாரும் மீட் பண்ணிட்டு போனோம் இல்லைங்களா? அப்போ ஜிம்முனுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு, அவன் எங்ககிட்ட எதுவுமே சொல்லல. ஜஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். நாங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கால் பண்ணி அவனே இந்த மாதிரி எனக்கு பர்த்டே பார்ட்டிக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும்டா. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு இன்னும் 3 மந்த் இருக்கு. பட் இருந்தாலும் இப்போலேருந்தே அதுக்கான பிளான் பண்ணாதான்டா அந்த பர்த்டே பார்ட்டிய சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு எங்ககிட்ட கேட்டான். எங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிறீங்க? பர்த்டேவா யாருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமாடா வயனுக்கு தான் பர்த்டே. அவளுக்கு தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும். டேய் அது 3 மந்த் கழிச்சு தான் வருதுன்னு சொல்ற. இப்போவே எதுக்குடா? அதெல்லாம் 1 வீக் முன்னாடியே நம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லடா, அது உனக்கு புரியல. ஆக்சுவலி நான் ஒயனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். என்னது? ஜிமன்? ரியலி? அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரேணு கேட்குறா. அப்போ, "ஏய் ரேணு, நீயும் அங்க தான் இருக்கியா?" "ஆமா, நானும் இங்க தான் இருக்கேன்." "இல்லடா, நான் தெரியாம தான் கேட்குறேன். எப்படி நீ ஒயன லவ் பண்ண?" "ஏன்டி? ஏன் நான் ஒயன லவ் பண்ணக்கூடாதா?" "அப்படி சொல்லல. நான் எத்தனை முறை உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு, இப்போ அவள லவ் பண்றேன்னு சொல்ற. என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது." "ஏய் ரேணு, அது ஏதோ ஸ்கூல் டேஸ்ல இன்ஃபாக்சுவேஷன்ல அதெல்லாம் பண்றேன்னு நெனச்சேன் நானு. ஆனா இப்போ வயன் இல்லாம என்னால இருக்க முடியாதுடி. புரிஞ்சுக்கோ. அவள மாதிரி ஒருத்தி என்ன யாராலயுமே டேக் கேர் பண்ணிக்க முடியாது. நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும். உங்களால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லாட்டி விட்டுருங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு ஜிம்முன்னு சொன்னதும், "சரி, சரி. உடனே கோச்சுக்காத. நாங்களும் ஹெல்ப் பண்றோம்." அப்படின்னு ரேணு சொல்றா. இப்போ அவங்க அப்படி பேசிட்டே இருக்காங்க. அ மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கான்ஃபரன்ஸ் கால்ல வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த பார்ட்டி டைமும் வருது. எல்லாரும் ரெடி ஆகவும் போயிட்டாங்க. ஜிம்மும் ரெடி ஆயிட்டு உங்கள பிக்கப் பண்ணவும் வந்துட்டான். அப்போ
ஜிமன் உங்களே தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். ரேணு பேசும்போது கூட அவன் பயந்திருப்பான். ஏன்னா, அவ குடிச்சிருக்கிறதுனால எங்க எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுவாளோ! அப்படின்னு சொல்லி ஜிமன் ரொம்பவே பயந்திருப்பான். அதனாலேயே தான் ரேணுவ அங்கேருந்து கூட்டிட்டு போயிருப்பான். அவ எதுவுமே சொல்லலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ஜிம்மனுக்கு அப்பதான் நிம்மதியாவே இருந்திருக்கும். அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அந்த பிளான பத்தி உங்க அப்பா, அம்மா கிட்டயும் சொல்லியிருப்பான். உங்க அப்பா, அம்மாவும் சரி ஓகேப்பா, என் பொண்ணோட சந்தோஷம் தான் எங்களுக்கு சந்தோஷம். உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க நாங்க குடுத்து வச்சிருக்கணும். நீ என் பொண்ண சந்தோஷமா பார்த்துக்கணுன்றதுக்காக தான் என் பொண்ணு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா போல. அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே பேசிட்டு, இந்த பிளான் வரைக்கும் வந்திருக்கோம். அப்படியே இந்த 3 மந்த் போயிருக்கும். இப்போ உங்களுக்கு பர்த்டேக்கு முன்னாடி நாள், அதாவது மிட் நைட் இருக்கும். அப்போ ஒரு 11:00 ஜிம்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. உங்களோட மெயின் டோர் ஓப்பன் ஆகுது. அப்போ உங்க அம்மா, "ஜிமன் வாப்பா, நான் தான் சொன்னேன்ல மார்னிங்கே பார்த்துக்கலான்னு சொல்லி. எதுக்கு இந்த நைட் டைமில் நீயும் அலைஞ்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு." "ஆன்ட்டி, மார்னிங் விஷ் பண்ணிக்கலாம். ஆனால் நைட் விஷ் பண்ணுற மாதிரி வராதுல்ல. வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கூட்டிகிட்டு போகிறான். சரி ஓகே இருங்கப்பா, நான் உங்களை குடிக்க ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன்." "இல்லை இல்லை ஆன்ட்டி, ஒய்யன் எழுந்துக்கிறதுக்குள்ளே இந்த டெக்கரேஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்." ஜிம்னா, உனக்கு ஒயனை பற்றி தெரியல. அவள் தூங்கிட்டான்னு வச்சுக்கயேன், இடியே விழுந்தாலும் அவள் எழுந்துக்க மாட்டான். ஸோ நீ பயப்படாத. ஆ அது அது தெரியும் தான் ஆன்ட்டி. இருந்தாலும் இன்னைக்குன்னு பார்த்து எழுந்துட்டா. உன் பையனுக்கு புரியுது. ஓகே, நம்ம வெளியே அவளோட டோரை லாக் பண்ணி விட்டுறலாம். கரெக்ட் ஐடியா ஆன்ட்டி. அப்படின்னு ஜிம்முனும் உங்கள் அம்மாவும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஜிம்முனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதை டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட அம்மா கிச்சன்லேருந்து அவங்களுக்கு காஃபி தான் போட்டு கொண்டு வராங்க. ஆன்ட்டி, நாங்கள் தான் உங்களை இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொன்னோம்ல, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க ஆன்ட்டி. இல்லைப்பா, என் பொண்ணுக்காக நீங்கள் இவ்வளவும் பண்ணுறீங்க, நான் இதை கூட உங்களுக்கு பண்ணலன்னா எப்படி சொல்லுங்கள்? அதுவும் இல்லாமல் என் பொண்ணு மேலே அவ்வளோ அன்பாக இருக்கீங்க. நான் எப்படிப்பா என்னால் போய் நிம்மதியாக தூங்க முடியும் சொல்லுங்கள்? அதுக்கு இல்லை ஆன்ட்டி, நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களை கூப்பிடும்போது நீங்கள் வந்தால் போதும். இல்லை இல்லை, என் பொண்ணுக்காக நடக்கிற பார்ட்டி இது. நான் ஹெல்ப் பண்ணலன்னா எப்படி சொல்லுங்கள்? சரி சரி, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முனும் போயிட்டான். இப்போ எல்லாருமா சேர்ந்து தான் அந்த வீட்டையே டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஜிம்முனோட ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள டியரி ஐஸோட தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன் ஜிம்முனா, நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேன்னா என்ன? எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாருடி, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டை எப்போவும் மெமரபிளாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். நீ தேவையில்லாமல் எதுக்கு இது பண்ணேன்னா கேட்டுட்ருக்காத, சரியா? அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டீங்க. அப்போ ஜிமின், ஆனால் நான் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன், என்னாச்சு? இப்போ தானே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். ஏய், நான் அப்படி சொன்னேனா? இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். அதான் ஏன்? ஏன்னா, நீ எனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கலடி. என் பையன் எப்பவுமே நல்லா சப்பியா பொசு பொசுன்னு எப்பவும் அவள் அப்படி தான் இருப்பா. ஆனால் இப்போது 3 மந்த்தா சரியா சாப்பிடாம, தூங்காம என்னை பற்றி யோசித்து எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கா. எனக்கு இது பிடிக்கலப்பா. எனக்கு இந்த பையனை சுத்தமாக பிடிக்கல. அவள் எப்பவுமே சப்பியாக இருக்கிறது தான் பிடிக்கும். நீ எப்போ பழையபடி சப்பியாகி வரியோ, அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் எல்லாருக்கும் ஸ்லிம்மாக இருக்கிற பொண்ணை தானே பிடிக்கும்? உனக்கு என்ன சப்பியாக இருக்க பொண்ணு மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? அதுவா, சப்பியாக இருக்க பொண்ணு இருந்தா பெட்டே தேவையில்லடி அப்படின்னு சொல்கிறான். எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுவோம், உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் ஜிம்முனை நினச்சி ஏன்டா மானத்தை வாங்குற அப்படின்றீங்க. அப்போ ஜிம்மன், என்னடி எல்லாம் நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஓகே மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இன்னொரு ஒன் ஷாட்டில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். பாய் பாய்.